தீபிகா வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தாவேகா புகார் அளித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாக்கல் செய்ததை அடுத்து அவர் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதையடுத்து அடுத்தடுத்து மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், அதற்கு பிறகு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்நிலையில்தான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தாவேகா புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தாவேகா புகார் தெரிவித்து அந்த தகவலை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி பெற்றும் ஒரு பிரச்சார இடத்தில் இருந்து இன்னொரு பிரச்சார இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் செல்லக்கூடிய வழியில் காவல்துறை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முறைப்படுத்தக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் கூட இல்லாததால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய பிரச்சார வாகனம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல இயலாத ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறையினுடைய இத்தகைய ஒருதலைபட்சமான நடவடிக்கையின் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முறைப்படுத்துதலை உடனடியாக மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு செயல்படாத அதிகாரிகள் மீது துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுத்துவிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் ஒருதலைபட்சமாக திறந்தவெளி வாகன பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்திருப்பது ஜனநாயக கேலிக்குத்தாக்கக்கூடிய செயல் என்றும் தாவேகா புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய பிரச்சார செயல்பாடுகள் சார்ந்த அரசின் ஒத்துழைப்புகளை தட்டி கழித்து முறையாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் சூழலை முடக்க கபட நாடக திமுக அரசுக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அவர் பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் பேசிவிட்டு அங்கிருந்து சென்று அடுத்த பிரச்சார இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது என்றும், இதனால் உரிய பாதுகாப்பு அதே போன்று கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் போதிய அளவிலான போலீசார் குவிக்கப்படவில்லை, அதனால் உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. அதே போன்று தேர்தல் ஆணையத்திலும் அனுமதி பெற்று அந்த நேரத்திற்கு மாற்றாக வேறொரு நேரத்தில் இருந்தால் அது தேர்தல் விதிமுறை மீறிய செயலாக அமையும், அதனால் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பது கருதல் கொண்டுதான் முன்கூட்டியே தாவேகா தரப்பில் இதுபோன்ற புகார் தெரிவித்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா அடுத்த கட்டமாக அவர் வில்லிவாக்கம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதே போன்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். ஆனால் இதுபோன்று மிக மெதுவாக செல்வது, அதிக கூட்டம் கூடுவது, அதை முறைப்படுத்த முடியாத நிலை ஏற்படுவது போன்ற செயல்பாடுகள் உரிய நேரத்தில் அவர் ஏற்கனவே தெரிவித்த அந்த நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முன்கூட்டி இதுபோன்று புகார் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா.